ஏங்க சொல்லுமா. இந்த வேலை வாய்ப்பு பறிபோகுமான ஆயிஷா நடராஜன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. படிக்க ஆரம்பிச்சேன், வேற ஏதோ பார்த்துட்டு விட்டுட்டேன். நீங்க படிச்சீங்கன்னா சொல்லுங்க. உண்மைதான், வேலை வாய்ப்பு பறிபோகும் தான், ஆனா புதிய வேலை வாய்ப்பு உருவாகும். இது அன்று தொழில்நுட்ப புரட்சி வந்து இல்லையா, அன்றிலிருந்து இது வரைக்கும் அதுதான் நடக்குது. சரியா, நம்ம வந்து அப்டேட் ஆகிக்கணும், நம்ம பிள்ளைகளை தயார் நிலை வைக்கணும். ஆமா, மாணவர்களை இளைஞர்களை அதை விட மாட்டேங்கிறாங்க. ஆனா என்ன நிலைமைனா 3 வருஷத்துல இதுவரைக்கும் 12 லட்சம் பேருக்கு வேலை இழந்திருக்காங்க. இனி கொஞ்சம் இனி 2 ஆண்டுகள்ல 1.4 கோடி பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் அப்படின்றாங்க. ஆனா அந்த ஃபார்ச்சூன் இந்தியா நிறுவனம் புள்ளி விவரம் அவரு சொல்றாரு, இந்த 2 வருஷத்துல 8.3 கோடி பேருக்கு வேலை இல்லாம அந்த மாதிரி. இது வந்து அப்ப இருந்து இருக்குமா. பிரிட்டன்ல வந்து இந்த பஞ்சு எல்லாம் அதை இது தரப்படுத்தி செஞ்சு உடச்சி அது நூலாக்கி துணியாக்குறாங்க இல்லையா, மனிதர்களா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் மெஷின் அறிமுகமானோடனே என்னாச்சுனாக்கா நெட்வொர்க் ஒருத்தர் இரவுல பூந்து மெஷின் அடிச்சிட்டாரு. லூடி இயக்கம்னே ஒண்ணு ஆரம்பிச்சது. அந்த மாதிரி அப்படி இருக்கத்தான் செய்யும். நாங்க கூட பாத்தீங்கன்னா இந்தியாவில கணினி அறிமுகமாச்சுல, நாங்கெல்லாம் போராடி இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கேமரா எல்லாம் இது பண்றாங்க இல்லையா, வச்சாங்கல்ல கண்காணிக்க, அதுக்கு எதிராக போராடணும். இது மாதிரி எல்லாம் போராட்டம் நடந்துதான் இருக்கு. ரோபோ எப்பன்னா 1979 பிஎக்காரு சொல்றாங்க, எங்க கார் வந்து ரோபோக்கள் தான் செய்யுது அப்படின்னு. அப்பயே பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து என்னன்னாக்கா இந்த ஏஐ இது வந்த பின்னாடி எந்தெந்த வேலை வாய்ப்பு பறிபோகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருன்னா, டேட்டா என்ட்ரி, அப்படி சாஃப்ட்வேர் கிரியேஷன்ஸ், அப்படி கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ், டெலி மார்க்கெட்டிங், பேசிக் கான்செப்ட் ரைட்டர்ஸ், கேசியர், ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ். அப்ப புதுசா ஒரு வேலையும் கிடைக்காதா? ஐயோ, அது வந்துடும். அதுதாங்க, எது வந்தாலும் மாற்று வேலை வரும். அது என்னன்னாக்கா செயற்கை நுண்ணறிவு பயிற்சி நிபுணர், ஏஐ நெறிமுறை பாதுகாப்பு நிபுணர், மனிதர் ஏஐ தொடர்பு பொறியாளர், ஏஐ உதவினாலும் மருத்துவ வல்லுநர், ஏஐ உலக விளக்க நிபுணர், ஏஐ திட்ட வடிவமைப்பாளர், டிஜிட்டல் நகர ஏஐ கட்டுப்பாட்டாளர் உள்ளிட்ட புதிய பணிகள் உருவாகும். ஆமா ஆமா ஆமா. அடுத்த தொழில்நுட்பம் எதை நோக்கி போகுங்கிற இதெல்லாம் முடிஞ்சிட்டா மனுஷனா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த தொழில்நுட்பம் போகும். ஆமா, நம்ம எழுதுவோம்ல மனிதம் அறிவியலா கொடுப்போம் ஐயா அப்படின்னு இல்லையா, அதை நோக்கி அதை படிச்சோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதயத்தை நோக்கி, மனிதத்தை நோக்கி, சுற்றுச்சூழலை நோக்கி, சமத்துவம் சகோதரத்தை நோக்கி போகுமா. நன்றி, வணக்கம்.